ஹலோ ஆல். இந்த வீக்கெண்ட் என் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காலையில் கிளம்ப ஆரம்பித்தோம். பார்த்தா ஒரு 1:30 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும். அச்சச்சோ ட்ராஃபிக்கில் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா டிராஃபிக் அன்றைக்கி இல்லை. ஸோ போகிற வழியில் இந்த ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு கம்பெனியில் வச்சுருப்பாங்க. பார்க்கும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ நல்ல ஃபீலிங் இருக்கும். ஒரு வழியாக அப்படியே அம்மா வீட்டுக்கு 3 மணிக்கு வந்து ரீச் ஆனோம். வந்தபோது செம்ம பசி. பார்த்தா சுட 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 மஷ்ரூம் பிரியாணி வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் செஞ்சு வச்சுருந்தா. ஸோ சூப்பராக ஒரு பிடிச்சிட்டோம். நமக்கு எப்போவும் சோறு தானேங்க முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்ததும் நானும் சாப்பிட்டு அப்படியே குட்டிக்கும் ஊட்டிட்டேன். அவள் வந்ததும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. வீட்டில் வந்து தம்பி பசங்க 2 பேர் இருக்காங்க. அதனால் இவளுக்கு இங்கே செம்மையாக பொழுது போயிடும். ஈவினிங் எல்லாம் ஆட்டம் முடிச்சுட்டு வந்து பெட்டை போட்டு ஒரே ஹாப்பி ஆகிட்டா. ஏன்னா எல்லோரும் ஒன்றா படுத்து போயிங்க. அந்த விஷயத்தில் அவள் செம்ம ஜாலியாகிட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா உட்காண்டே இருக்கும்போது டிஃபன் வந்துருச்சு. மஷ்ரூம் குருமா, தோசை, சட்னின்னு சொல்லி செம்ம சாப்பாடாகிடுச்சு. என்ன தான் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்றது ஒரு தனி சுகம்தான். காலையில் 7 மணிக்கெல்லாம் என் பொண்ணு சண்டே அதுவுமா எந்திரிச்சிருமா எனக்கு ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டா. இங்கே எல்லோரும் இருக்கிறதுனால அவளுக்கு தூக்கம் வரல, விளையாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னும் எழுப்பி விட்டுட்டா. ஸோ இதுதான் என்னோடய அம்மா வீடு. மாடியில் தான் அம்மாவும் அப்பாவும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட போர்ஷன் ஹாஃப் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் இடம் எல்லாமே காலியாக இருக்கும். ஏன் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்கூல்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கே வந்துட்டாங்கன்னா ஏதோ கட்டி இருந்த கைத்தை வந்து நாங்கள் விட்டுட்ட மாதிரி அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ளே எனக்கு காஃபி வந்துருச்சு. சரி உட்காந்து காஃபியை குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உட்காந்து நம்ம காஃபி குடிக்கணுன்னா யாரோ ஒருத்தர் போட்டு கொடுக்கணும் இல்லையா. ஸோ வீட்டில் சில டைம் மாமியாரும் போட்டு கொடுத்துருவாங்க அடிக்கடி. இங்கேயும் இப்படி போட்டு கொடுக்கறதுல ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 2 டேஸ் வந்து எந்த வேலையுமே கிடையாது, இப்படி சுற்றிட்டு இருக்க வேலை தான். ஸோ கீழே இறங்கி வரேன். இங்கே வந்து என்னோடய தம்பி வீடு இருக்குது. இது இங்கே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சண்டேன்றதுனால. ஆனால் குட்டி வந்து அவனை பார்க்கணும் எழுப்புங்கன்னதுனால நாங்கள் கீழே வந்தோம். அதுக்கடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா தங்கச்சியோட ஒரு போர்ஷன் இருக்குது. அவளும் இன்னொரு ஆண்டி இருக்காங்க எங்கள் வீட்டில். அவங்க ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களோட போர்ஷனும் அங்கே இருக்கும். எங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து எங்களோட ரிலேட்டிவ் மாதிரி. ஸோ ரொம்ப வருஷமாக அங்கே இருக்காங்க. மோர் தென் வந்து 25 இயர்ஸ் எங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்க வீடு இது தான். ஸோ எப்போ போனாலும் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்றோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு இவங்க வீட்டில் சாப்பாடை முடிச்சுட்டு தான் நாங்கள் மேலேயே போவோம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபேமிலி அவங்க. கீழே ஆஸ் யூஷுவல் பார்க்கிங், கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங். பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கிணறு இருக்குது. அதை நாங்கள் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே என் தம்பி பசங்களாம் எந்திரிச்சிட்டு தியாவை கூப்பிடவே அவளும் குடுகுடுன்னு மேலே போய் அவன் கூட உட்காந்து டாய்ஸ்லாம் விளையாட்டு இருந்தா. இந்த வாட்டி இன்னும் ஒரு சூப்பரான விஷயம்னா, என் பொண்ணும் சரி தம்பி பசங்களும் சரி நல்லா மிங்கிள் ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு ஆக மாட்டாங்க. சரி அதுக்குள்ளே அம்மா கூப்பிட்டாங்க, வா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லான்னு. சுட 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 பொங்கல் அண்ட் சாம்பார் வச்சுருந்தாங்க. ஓகே நம்ம முதல்ல சாப்பிட்ட பசங்களுக்கு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியாச்சு. அடுத்து ஆஸ் யூஷுவல் அம்மா வீட்டு பேக்கிங் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன தான் ஊரில் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் அவங்கக்கிட்டேருந்து சில திங்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சாதான் அவங்களுக்கும் சந்தோஷம், வாங்கிட்டு வந்தால் தான் நம்மளுக்கும் அது சந்தோஷம் இல்லையா. அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் எங்கள் அம்மா எனக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அது எல்லாமே வாங்கிக்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸ்ரீயாக்கும் தியாக்கும் ரொம்ப கஷ்டம். ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு. பட் வேறு ஆப்ஷன் இல்லை. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம் அம்மா வீட்டிலேருந்து. போகிற வழியில் மணீஸ் தம் பிரியாணி இருந்துச்சு. சரி இது வரைக்கும் நாங்கள் இங்கே ட்ரை பண்ணதில்லை, எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே ட்ரை பண்ணி பார்த்துடலாம், எப்படியும் வெளியில் சாப்பிட்டாகணும்னு முடிவாயிருச்சு. சரி அதை இங்கே சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்பெஷலாக பிரியாணி மட்டுமே இவங்க பண்ணுறாங்க, நிறைய ஐட்டம்ஸ் இல்லை. பிரியாணிலேயே நிறைய டைப் ஆஃப் பிரியாணி வச்சுருக்காங்க. சீரக சம்பாவும் இருந்துச்சு, பிரியாணி பாஸ்மதி பிரியாணியும் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 பேருக்கான ஒரு காம்போ வாங்கியிருந்தோம். அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான், சிக்கன் லெக் பீஸோடு வந்துச்சு. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கடுத்து அந்த ஸ்டார்டர்ஸில் வந்து ஃபிஷ் அண்ட் சிக்கன் வாங்கியிருந்தோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறைஞ்ச ஐட்டம் வச்சுருந்தாலும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நிறைய ஐட்டம் இல்லாமல் இருந்தது. ஒரு வகையில் எனக்கும் ஹாப்பி தான். இல்லைனா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ்கிரீம் வேணும், கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு அப்புறம் சளி பிடிச்சிரும். அதுக்கு இது பரவாயில்ல.
இனிமேல் நாம் வெளியிலேயே சாப்பிடக்கூடாது, ஹோட்டல் ஃபுட்டே எடுக்கக்கூடாதுன்னு ஒரு வாட்டியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெசல்யூஷன் எடுக்கிறோம். ஆனால் எந்த டைமும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. வேறு வழி இல்லாமல் வீக்கெண்ட்ஸில் வெளியில் போகும்போது கரெக்டாக வீட்டுக்கு ரீச் ஆக முடியல, வந்து இங்கே சமைக்கிறதுக்கு லேட் ஆகுமே அப்படின்றதுனால அங்கங்கே நாங்கள் இருக்க ஹோட்டல்ஸில் சாப்பிட்டுக்கிறோம். பட் வீக்கெண்ட்ஸில் வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக வெளியில் வாங்க மாட்டோம், வீட்டில் தான் நம்ம சாப்பிடுவோம். செம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாடா ஒரு தூக்கத்தை போட்டால் நல்லா இருக்கும்டா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் தூக்கத்தை போட முடியல, ஏன்னா நாங்கள் இன்னும் வீட்டுக்கு போகணும். ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா குட்டி வந்துட்டு இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. உனக்கு வாமா வெளியில் ஏதாவது ஐஸ்கிரீம் இருந்தால் வாங்கி கொடுக்குறேன், இந்த கடையில் ஐஸ்கிரீம் இல்லையா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கூட்டிட்டு மால் போயிட்டோம். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுனால போயிட்டு மால்லாம் போனால் ஒரே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு ஜெகஜோதியாக அப்படியே லைட்ஸு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ்னு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டி வந்து அதை பார்த்ததும் செம்ம ஹாப்பி. அம்மா நம்ம வீட்டில் மட்டும் ட்ரீ இல்லைம்மா, எல்லா இடத்துலையும் ட்ரீ வச்சுருக்காங்க அப்படின்ட்டா. அவரா சரி ஓகேவா ஃபோட்டோலாம் எடுக்கலாம், வீடியோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஃபைனலாக அவள் கேட்ட ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவள் அமைதியானா. அப்படியே தூரத்தில் பார்த்தா டிமார்ட் தெரிஞ்சிச்சு. போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, டிமார்ட் உங்களை அன்புடன் அழைக்கிறதுன்ற மாதிரி என்னை வந்துட்டு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. சரி வாங்க போய் பார்க்கலாம், நான் ஒன்றுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ஆனால் போய் பார்க்க ஒரு திங்ஸாக வந்து எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் வாங்க போகணுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. போய் கொஞ்சம் செலக்டிவாக வந்துட்டு பிஸ்கெட்ஸ் எடுத்தேன், ஸ்நாக்ஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் எடுத்திருந்தேன் வீட்டுக்கு தேவையானதெல்லாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, இந்த சண்டே மட்டும் நம்ம ஷாப்பிங்க்கு வெளியில் போயிடவே கூடாது. எங்கே பார்த்தாலும் கூட்டம், கார் பார்க்கிங்கில் கூட்டம், அது மட்டும் இல்லாமல் பில்லிங் போனால் அங்கேயும் ஒரு க்யூ நிற்குது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பில்லெல்லாம் போட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள், அதுக்கப்புறம் இங்கே வாங்கின திங்ஸ் எல்லாமே ஏற கட்டி வச்சிடணும். ஏன்னா நாளையிலேருந்து நான் கண்டினியூஸாக 5 டேஸ்க்கும் ஓடுவேன், வீட்டில் எதையும் ஏற கட்டி வைக்க முடியாதுன்றதுனால எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிரியாணி அரிசி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன், அப்புறம் கோதுமை வாங்கிட்டு வந்திருந்தேன், அப்புறம் சாப்பாட்டுக்கும் ரைஸ் அங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன் அம்மா வீட்டு பக்கத்தில். அது எல்லாத்தையுமே பிரித்து வச்சுட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். எங்கே டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினேன். ஸோ ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், பிஸ்கெட்ஸு, அப்புறம் இந்த வேஃபர்ஸ், க்ரீம் கோன் இதெல்லாம் வந்து அங்கே வாங்கியிருந்தேன். அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஒரு நாள் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக இந்த ஹோல்டர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது அங்கே கிடச்சிச்சு, அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அன்னப்பூர்ணி வைக்கிறதுக்காக பித்தளையில் ஒரு குட்டி தட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து இது பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்மளோட கெட்டில், காஃபி டீ எல்லாம் போட்டு அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அழகாக இருந்துச்சு பார்க்க. சரி ஓகே வாங்கி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி வாங்கினேன். எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பார்க்குறதுக்கு ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. சரி ஓகே என்னோடய மைண்ட் செட்டுக்கு அது செட் ஆச்சு, அதனால் அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து ஒரு குட்டி பவுல் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பார்த்ததும் பிடிச்சிச்சு. பட் இந்த ஐட்டம்லாம் நான் வாங்கணும்னு நாங்கள் போகவே இல்லை, சும்மா போய் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் டிமார்ட்டு அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் பார்க்கும்போது இதெல்லாம் பிடிச்சிச்சு. நம்ம குட்டீஸ் சும்மா இருப்பாங்களா, நாங்கள் ஒரு சைடு எடுக்க அவங்க ஒரு சைடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ஏன்னா இந்த 10 டேஸ் லீவில் 2 பேரையும் உட்கார வைக்கணும்னா பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஆரிகாமி ஷீட்ஸு, கலர் பென்சில்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா நாங்களும் கொஞ்சம் எடுத்ததுனால அவங்கள ஒன்றும் சொல்ல முடியல. அடுத்து இந்த காஃபி மக் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் சீப்பாக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, ஆஃபரில் போட்டிருந்தாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததுனால சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி மக்கும் எடுத்துகிட்டேன். யாராச்சும் வந்தால் கரெக்டாக இருக்கும், ஒரு செட் தனியாக வச்சிடலாம் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். அப்பாடான்னு ஒரு வழியாக எல்லாத்தையும் ஏற கட்டி முடிச்சுட்டு தோசை மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு இவங்களுக்கு எல்லாம் தோசை கொடுத்துட்டு போய் படுங்கப்பா ஒரு வழியாக அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டின்னர் வேணான்றதுனால பிளாக் காஃபி போடலான்னு போட்டால் எனக்கும் கொஞ்சம் பிளாக் காஃபி போட்டுருங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு நாளைக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு போய் படுக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான், டாட்டா பாபாய்.